ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 11 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்தது விட்டு எல்லாமே நோட்டீஸ் ஆகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை தொடர்ச்சியாக புரியும். அடுத்த எபிசோடு தான் இந்த சீசனுடைய ஃபைனல் எபிசோட். மறக்காம அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ ஹீரோ இவங்க எல்லாரையும் ஒரே சமயத்தில் சமன் பண்ணதன் பேர்ல பார்த்தா அவனுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு திடீர்னு ஃபீலிங் வருது. அந்த ஒரு ஃபீலிங் எல்லாமே அவங்க எல்லாரும் கூடயும் ஒன்றிணைஞ்சு ஒரு இடத்துல பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி லிவியத்தானு, லூத்தியரு, பெஹிமுத்து, அப்புறம் நம்ம ஹுவானு, இவங்க 4 பேருமா ஒன்றிணைஞ்சு நம்ம ஹீரோக்கு எப்பவுமே துணையா இருப்போன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றதுல அந்த ஸ்பிரிட் பொண்ணு இன்னொரு பக்கம் உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு, எப்பரா இருக்கீங்கன்ற மாதிரி விசாரிக்கிறா. அவனுக்கு வந்த ஃபீலிங் எல்லாமே இன்னொரு பக்கம் வித்தியாசமா இருக்க. இப்போ பிரசன்ட் டைம்ல எல்லாருமே அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மக்கள் இன்னொரு பக்கம் இந்த ஒரு வாய்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இது எவன்ல இருந்து வந்த வாய்ஸா? அப்ப இவங்க எல்லாருமே பழங்கால காட்ஸ் நினைக்கிறேன். நம்ம 13 பிரின்ஸுக்கு காடோடைய விஷ் இருக்கு, அதனாலதான் அவருடைய வாய்ஸ் கேட்டது. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளு. லைட்னிங் பிரின்ஸா இருக்கிற நம்ம அங்கிள் இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்து, பரவாயில்லப்பா, இந்த வயசுல இவ்வளவு கொடுத்து வச்சிருக்க, காட்ஸோடைய வாய்ஸ் எனக்கும் கேட்டுச்சு. உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தான் தெரியுமா? உண்மையிலேயே நீங்க சொல்றது சரிதான் பிரின்ஸ் இந்திரா. ஹீரோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக, ஜிஜி சொல்லுங்க மாஸ்டர், இந்த இடத்துல இருக்க எல்லா விதமான மக்களுக்கும் 5 கோல்டு காயினை கொடு. அவன் சந்தோஷத்துல கொடுக்கறதுல மக்கள் உன பக்கம் அவர் நீண்ட நாள் வாழணும்னு சொல்லிட்டு உன பக்கம் வாழ்த்துறாங்க ஹீரோவை. இன்னொரு பக்கம் அந்த நைட் பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வாயடிச்சு போயிடுறா, இவ்வளவு நல்லவனா இருக்கானு. உடனே பார்த்தா ஹீரோ கிட்ட வந்துட்டு மண்டி போட்டு கேட்கறா, வைஸ் பிரின்ஸ், நீங்க அந்த கொடுத்த காசை நான் ஏத்துக்க முடியாது, அதை நான் ரிவ்யூஸ் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஏன் அது வேணான்ட்டேன்? ஏன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுடைய நைட்டா உங்களுக்காக வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கான சேவையை செய்ய தான் நான் தயாரா இருக்கிறதுனால தான் அந்த ஆஃபர் வேணாம்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அவ கேட்ட. இன்னொரு பக்கம் ஹீரோ இதை கேட்ட உடனே, ஆஹா, இன்னொரு ட்ரெஷர் நம்ம கூட வந்து சேர்த்து சூப்பர்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க. ஆனா ஹீரோவும் உடனே முடியாது. ஏன் வேணான்றீங்க? ஏன்னா மேஜஸ்ட்ரியோடைய பிரின்ஸ் ஒருத்தர் உனக்கு ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்திருக்காரு, அந்த ஒரு ஆஃபர் நீ பண்றான்னு சொல்லிட்டு வேற வந்திருக்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட முறையான பதில் கொடுக்காம அவரை விட்டு நீ ஏன் கூட வந்து ஜாயின் பண்றன்றது அவருக்கு ரொம்ப கோவத்தை தான் ஏற்படுத்தும். அதனால முதல்ல முறைப்படி போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நைட்டை வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கும். அதுதான் நல்ல விஷயம். அதனாலதான் நான் வேணாம்னு சொன்னேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப ஒர்த்தான ஒரு நைட்டு தான். அதனால நீ எனக்கு சேவை செய்தல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நான் அதை அனுமதிக்கிறேன். ஆனா நீ முதல்ல போயிட்டு இது பேசிட்டு வந்தா மட்டும் தான் அனுமதிப்பேன். சரி, ஓகே. அவ அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேசுறதுக்காக கிளம்ப. இந்திரா பிரின்ஸும் உன்னோட பக்கம் ஹீரோவை பாராட்டுறாரு. சூப்பர்ரா நோவா, இந்த வயசுல இவ்வளவு பக்குவமா பேச கத்துக்கணும், அவன் பிரில்லியன்ட் தான்றது எனக்கு எப்பவோ தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேஜஸ்ட்ரி வருவாரு. மேஜஸ்ட்ரி வராருன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் வாய பழக்க, இவங்க 2 பேரும் வாய பழக்க, உடனே அவங்களுக்கு தலை வணங்குவாங்க. ஏன் நம்ம மேஜஸ்ட்ரியோடைய அங்கிளே கூட, ஏன்னா அவரு இப்போ பதவியில எதுலையுமே கிடையாது, மறுபடி இப்போ அவர் தான் கிங்கா இருக்கிறதுனால அவருக்கான மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வயசு பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என்ன அங்கிள், உங்களுடைய கிராண்ட் டாட்டர் என்னுடைய பையனுக்கு கரெக்டா தானே இருப்பாங்க, இப்போதைக்கு எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் பெருசா வேணாம், எழுந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேச வேண்டிய விஷயங்கள் வந்து மக்கள் எதுக்கும் அவங்களுடைய காதுகளுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக, அது ஹீரோ சீக்கிரட்டா வச்சுக்கணுன்றதுக்காக லூத்தியருடைய பவரை பயன்படுத்தி அவனை வெளியே வர வைக்க, அவனை பார்த்த சந்தோஷத்துல எல்லாரும் அவங்க பேசுறத கண்டுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் லிவி தன்னுடைய அந்த சைலண்ட் மெஷர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பவரை பயன்படுத்துவான். அந்த பவர்ல அவங்களுடைய காதுகளுக்கு இந்த விஷயம் எதுவுமே போவாது. லூத்தியரை மட்டும் தான் அவங்க முழுசா கவனிப்பாங்க. மேஜஸ்ட்ரி இதை பார்த்துட்டு உடனே வாய பழந்துருவாரு, அப்பா இவனை இவ்வளவு கத்து வச்சுட்டு இருக்கானு. அதுக்கப்புறம் இந்திரா பிரின்ஸும் மேஜஸ்ட்ரியும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய கடந்த கால சின்ன வயசை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல நோவாவையும் இன்னொரு பக்கம் பேசுவாங்க. அவங்களுடைய டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத. நோவா உண்மையிலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டான பையன். அதனாலதான் எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பான அந்த விஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு டைட்டில் அவனுக்கு கொடுத்திருக்கேன். ஏன்னா அவனால எல்லா விதமான பிரச்சனைகளையும் தனியால சமாளிக்க முடியும். மேஜஸ்ட்ரி இன்னொரு பக்கம் நோவாவை பத்தின பெரிய பெரிய புகழ்மிக்க விஷயங்களை சொல்றதுல மக்களுக்கு அந்த விஷயங்கள் மட்டும் நல்லா தெளிவா கேட்கறது. ஏன்னா அந்த விஷயத்தெல்லாம் கேட்டா ஹீரோவுடைய புகழ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்ன்றதுனால மக்கள் அதுக்கப்புறம் அதை பத்தி ரிப்பீட்டடா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை யோசிக்கிறான், என்னடா இது, நம்ம இந்த ஸ்பெல் எல்லாம் போட்டு கூட இப்படி பேசிட்டு இருக்காங்க, அப்ப இது வேலை செய்யலையா, இவங்க போற வரைக்கும் நம்ம எஸ்கார்ட் பண்ணி ஆகணும்னு யோசிக்கும் போது தான் தெரியுது. ஹீரோ ஷாக்ல அவங்க அப்பாவை பார்க்க, அவர் பார்த்தா இது வேணும்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு. அப்போ இந்த ஒரு டைட்டில் எல்லாருக்கும் புகழ்மிக்கதா என்ன பெருமைப்பட வைக்கணும்ன்றதுக்காக தான் இவர் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க இந்திரா பிரின்ஸ், நீங்க சொல்றது 100% உண்மையா இருந்தாலும் நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசணும்னா கண்டிப்பா அது இந்த இடம் சரியா இருக்காது. சொல்ல நம்ம போகும்போதே பேசிட்டு போலாமா? ஏன்னா அது சீக்கிரட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான், நமக்கு தான் எஸ்கார்ட் பண்ண இப்போ நோவா இருக்கான்ல, அதனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவன் கூட இருக்க வச்சு நமக்கு எந்த ஆபத்தும் வராது, நம்ம உஷாராவே எல்லாத்தையும் பேச முடியும். அதே போல என்னுடைய கிராண்ட் டாடர் அவனுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு ஏத்த ஜோடி இவன் மட்டும் தான். நம்ம முக்கியமா இது பேசி ஆகணும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மேஜஸ்ட்ரி இன்னொரு பக்கம் அவரை கூட்டின்னு கேரேஜ்ல போயிட்டு இருக்க. ஹீரோ இன்னொரு பக்கம் எஸ்கார்ட் பண்றான். இன்னொரு பக்கம் அங்கிளும் நம்ம பேசலாமான்ற மாதிரி கேட்க, பேசலாம் ஆனா அப்படின்ற மாதிரி வெளியில மக்களை பார்ப்பாரு. மேஜஸ்ட்ரி பாக்குற விஷயத்தை தெரிஞ்சுக்கூட உடனே ஹீரோவும் லூத்தியருடைய பவரை பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே டிஸ்ட்ராக்ஷன் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக அவன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறாங்க.
பண்றாங்க. ஹீரோ இன்னொரு பக்கம் அவருக்கு சிக்னல் கொடுக்க அவரும் சரி நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உண்மை எல்லாமே. அங்கிள், நான் கிரவுன் பிரின்ஸா இருக்கிற இப்போதைய ஆளை அந்த பதவியில இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தரை புதுசா போடலாம்னு நினைக்கிறேன். இது ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கில்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதல் பையனா இருந்தாலும் எனக்கு ஏத்த எல்லா விதமான சரியான வேலைகளையும் அவன் பண்ணல. எனக்கு எதிரான பழிய சுமத்துற நிறைய கெட்ட விஷயங்களா தான் இது வரைக்கும் பண்ணிருக்கான். அதனால அவன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்காக நான் அவன் அப்படியே சும்மாவும் விட முடியாது. அதுக்குன்னு தண்டனை கொடுக்காமயும் என்னால இருக்க முடியாது. சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிரவுன் பிரின்ஸா இப்ப இருக்கிற ஆல்பர்ட் அவனுமே சரியில்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு கண்டிப்பா கிரவுன் பிரின்ஸ் ஆகிற தகுதி இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை இவனுடைய இடத்துல இருந்து தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தரை போட்டி ஆகணும். அப்படி போறது மூலியமா எந்த விதமான சிக்கல்களும் இதுக்கப்புறம் வராது. எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே கரெக்டா ஒழுங்கா நடக்கும். ஹீரோவை யோசிக்கிறான். கில்பர்ட் பண்ண வேலையால மேஜிஸ்ட்ரி தன்னுடைய சொந்த பையனை அவளால கொல்ல முடியாத ரீசனுக்காக அவர் ரொம்ப பொறுத்து போயிட்டு இருக்காரு. கூடவே கிரவுன் பிரின்ஸா இருக்கிற ஆல்பர்ட்டும் தான். அவனும் சரியில்லாதனால அவனையும் கொலை பண்ண முடியாது. சோ வேற வழி இல்லாம அவனுடைய பதவிகளை தான் பறிக்க முடியும். அவங்க பண்ண பெரிய பெரிய தப்புகள் என் கண்ணு முன்னாடி நல்லாவே எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே சும்மா விட்டதுனால அவங்க பெரிய லெவலில் வளர்ந்துட்டாங்க. நீ சொல்றது உண்மைதான்ப்பா. எனக்குமே அவங்க பண்ற சில பல விஷயங்கள் மேல பயம் தான் இருக்கு. ஏன்னா இந்த நாட்டு எவ்வளவு பெருசோ அதை ஏத்த போல நம்ம ஆளணும். கரெக்டான கவர்மெண்ட் இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான விஷயங்களும் தப்பாவே நடக்கும். இந்த நாடே அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நீ எடுக்கிற பெரிய முடிவுல தான் அது இருக்கு. சரி, அப்ப அடுத்த கிரவுன் பிரின்ஸா நீ யாரை போடலாம்னு நினைக்கிறேன்? அது எனக்கு தெரிஞ்சு ஹென்றி ஆஸ்கர் நோவா இவங்கள யாராச்சும் ஒருத்தரை தான் நான் போடலான்னு இருக்கேன். ஆனாலும் எனக்கு பயமா இருக்கிற விஷயம், எனக்கு அப்புறம் என்னுடைய சக்சஸரா யாராச்சும் ஒருத்தர் சரியான ஆளா இந்த ஒரு பதவிக்கு வந்தாதான் இந்த நாடு ரொம்பவும் நல்லா போகும். தப்பான ஆட்களுக்கு கையில போயிடுச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும். சரியே, அடுத்தது யாரை போட போறன்றதை யோசிச்சு வச்சுக்கோ. இவங்க 3 பேருமே நல்ல பசங்க தான், நல்லா தான் வேலையை பாக்குறாங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ யாரை போடலாம்னு நினைக்கிற அடுத்த கிரவுன் பிரின்ஸா? நான் இன்னும் டிசைட் பண்ணல. எங்க பாருப்பா, உனக்கும் வயசாகுதுன்றத மறந்துட்டேன். இப்போ உன்னுடைய வயசு ரொம்ப அதிகம்ன்றனால நீ கரெக்டான முடிவு எடுக்கணும். இப்போ நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி? அது நீ சாகிறதுக்குள்ள அப்படியாப்பட்ட ஆளை சரியானவரா சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஹீரோவை யோசிக்கிறான். கண்டிப்பா இந்திரா பிரின்ஸோடைய அட்வைஸ எங்க அப்பா கண்டிப்பா கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையா சொல்ல போனா நான் இன்னும் டிசைட் பண்ணல யாரை வைக்கலான்னு. ஆனா இப்போதைக்கு நிறைய விதமான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சரியான ஆட்கள் யாருன்றத சமயம் வரும்போது நான் சொல்லுவேன். ஹீரோவா அந்த டைம் ஒரு ஐடியா கொடுப்பான். மேஜிஸ்ட்ரி, நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா கொடுக்கலாமா? என்னது? ஒண்ணு இல்ல, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆளை அடுத்தது யாரை இருக்குமோன்றது நீங்க முதல்ல பப்ளிக்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க. பப்ளிக்கே அதுக்கப்புறம் அவங்களே முடிவு பண்ணட்டும் யார் நமக்கேத்த ஆளுன்றத. அதுக்கேற்ற போல அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க அவங்க மூலியமா தேர்ந்தெடுத்து பயம் இல்லாம அந்த பதவிக்கு உட்கார வைக்கலாம்ல. அங்கிள் இன்னொரு பக்கம் இது வேலை செய்யாதுன்ற மாதிரி சொல்ல, ஏன்னா இந்த ஒரு நிலைமையினால கண்டிப்பா மத்தவங்க யாராச்சும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூலிப்படையை வச்சு கூட ஒருத்தங்களை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா மக்கள் முன்னாடி நடக்கிற இந்த ஒரு உண்மையான விஷயத்தினால பெரிய பிரச்சனை வந்தாலும் இதுல நம்ம சூழ்ச்சி பண்ணி யாரை கொல்ல போறாங்கன்ற விஷயங்களை கண்டுபிடிச்சு யார் இதுல கெட்டவங்க யார் இது நல்லவங்கன்றது மக்கள் முன்னாடி காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரிக்கு எந்த விதமான பயமும் இருக்காதுல்ல. எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு அந்த செலக்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் யாரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மேஜிஸ்ட்ரியை கூட கொலை பண்ண வந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. அந்த ஸ்பெஷல் டைப்பான மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்களை வச்சு நம்ம ஒரு சின்ன ட்ரையல் பார்த்தலாம். உண்மையானவங்க வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, போலியானவங்க மட்டும் தான் இடத்துல இறந்து போவாங்க. ஆனா அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் இல்யூஷன்றதான்றத மறந்துடாதீங்க. ஓஹோ, இது நல்ல விஷயம் தான். மேஜிஸ்ட்ரியும் உன்னுடைய ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நோவா, சூப்பர் தான். அதுக்கப்புறம் அவருடைய பேலஸுக்கு போக குரூஸ் ஒரு பக்கம் வெளியே போய் வெயிட் பண்ண சொல்றாரு. அதான் அவனுடைய பிரதான முதல் சேவகர். ரெண்டாவது அங்கிள் பார்த்தா, சரி உன் பக்கத்துல இருக்க இவன் யாருப்பா தம்பி? நீங்க கவலைப்படாதீங்க சார், இவன் தான் லைஃபியன். இவன் ஆல்வேஸ் எப்பவுமே என் கூடயே வேலை பார்க்குற என்னுடைய அசிஸ்டன்ட் தான். இவனை நீங்க நம்பலாம். இவனால எந்த விஷயத்தையும் கேட்க முடியாது, படிக்க முடியாது, பேசக்கூட முடியாது அப்படின்னு குரூஸ் சொன்ன பக்கம் அவனை அந்த இடத்துல போட்டு போறான் வேலை செய்யறதுக்கு ஆளா. ஓஹோ, சரி சரி. ஏன்னா இவங்க பேச போற விஷயம் எல்லாமே ரொம்பவும் ராஜ ரகசியம் சொல்லுவாங்கல்ல, முக்கியமான விஷயம், அது யாருக்கும் லீக் ஆகக்கூடாதுன்னு தான். அப்புறம் அவங்க ஹீரோ கொடுத்த ஐடியா பிரகாரம் அந்த இடத்துல சில பல விஷயங்களை மாத்தி அமைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயத்துல நான் ஹென்றி ஹன்னனை மினிஸ்ட்ரி பிரின்ஸ் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸுக்கு நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா மெயினான கவர்னர் ஜெனரலா அவர் இருந்தானா ஃபர்ஸ்ட் இம்பீரியல் கார்டா அவர் இருக்கும்போது பிரச்சனைகள் வராம நம்ம நாட்டுக்கு தடுத்து நிறுத்துவாரு. உண்மைதான் நோவா, சூப்பர் தான். ஏன்னா இதுல வரக்கூடிய நம்ம நாட்டுக்கு எதிரான பிரச்சனைகளை அவன் ஈஸியா தடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் டேலண்டா நான் எப்பயோ பாத்துருக்கேன் சின்ன வயசுலன்ற மாதிரி இவன் பக்கம் அங்கிளும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மேஜிஸ்ட்ரி சரி ஓகே, நோவாவுடைய ஒய்ஃபா உங்களுடைய கிராண்ட் டாக்டரை நான் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்க மேரேஜ், ஸோ அதுக்கான ப்ரொபோசல் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவர் எழுத அதை எழுதி அதுக்கப்புறம் அதை அஃபிஷியலா எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக முக்கியமான ஆள்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் அதை போயிட்டு அனௌன்ஸ்மெண்டா கொடுக்கப்படும் எல்லாருக்கும். அதனால அந்த ஒரு காது கேட்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஒரு பேப்பரை கொடுக்க அது அப்படியே அவன் கம்முன்னு வாங்குவான். அவர் சைகை மூலியமா தான் அவனுக்கு சொல்லி புரிய வைப்பாரு மேஜிஸ்ட்ரியும். ஹீரோ இருந்தாலும் அவனை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்பான், அவன் மேல சந்தேகம் இருக்க மாதிரி. இவனுக்கு எதுவும் கேட்காது, படிக்கவும் தெரியாதுன்னா. அடுத்தது அங்கிள் இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி வைப்பாரு. சரி, அடுத்த கட்ட கிரவுன் பிரின்ஸுக்கான ஆளை யாரை போற இப்ப அவனை பத்தி இப்ப பேசி ஆகணும்ல, அவனை வேற அந்த ஒரு இடத்துல இருந்து நீ தூக்கி தான் ஆகணும் ஆல்பர்ட்ட. அதுக்கு முடிவு பண்ணு ஹீரோவா அந்த டைம். இந்த பிரச்சனையை நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நானே அவர்கிட்ட போயிட்டு அதை போய் சொல்றது மூலியமா கண்டிப்பா அவரே அந்த ஒரு பதவியை விட்டு விலகிடுவாரு. கூடவே அதுக்கான ஒரு அத்தாட்சியை நீங்க மேஜிஸ்ட்ரி ஒரே ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அதுவே எனக்கு போதும். மேஜிஸ்ட்ரியும் நீ சொல்றது புரியுது நோவா, பட் இருந்தாலும் ஆல்பர்ட்டை பொறுத்த
அவருக்கு ரொம்ப கோவக்காரனாச்சே. நீ எப்படி அவனை சொல்லி மாத்துவேன்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம அவன் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரட்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அந்த குரோன் பிரின்ஸுக்கான பதவியை விட்டு விலக்கிட்டோன்னு சொன்னா அவன் என்ன கத்த போறான்னு தெரியலையே. நீங்க சொல்றது சரிதான், பட் இருந்தாலும் எம்பரருடைய ஆர்டர் என்னவோ அதை அவன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ன்றத நான் அவருக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். அங்கிள் இன்னொரு பக்கம் இவன் பேசதை பார்த்தா ஏதோ ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால நீ இதுக்கு அனுமதி கூட. ஆனா மேஜிஸ்ட்ரி வந்து ஒத்துக்க மாட்டாரு, என்னால முடியாது, அவன் என்ன ரீசன் சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். அதுக்கு நம்ம ஹீரோவும் பேசாம வந்து எண்டிங் பிரின்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு பதவியை கொடுப்போம். ஏன்னா அவருடைய அந்த ஆட்சி பண்ற காலம் எல்லாமே முடிஞ்சு போனதுனால இதுக்கப்புறம் அவர் எண்டிங் பிரின்ஸ் அந்த குரோன் பிரின்ஸ்ல இருந்து இறக்கப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு பதவி எதனா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் சின்னதா சொல்லி வைப்போம். இது கேட்க நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு அபிஷியல் லெட்டர் அவர் எழுதி கொடுக்க அவர் ஏதுல பார்த்தா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் அங்கிள் கத்துறாரு, டேய் எவ்வளவு காலங்கள் போயிடுச்சு, இந்த வயசுல கூட நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சில பல விஷயங்களை எழுதிருக்க, கொஞ்சம் பார்த்து ஏத மாட்டியா? இல்ல உண்மையை சொல்ல போனா என்னுடைய மகனுக்கு எதிராக இது எழுதுறானா, அதுதான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு தன்னுடைய பையன் மேல அவர் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாரு. அதனால ஹீரோவும் மேஜிஸ்ட்ரி நீங்க போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானே அவர்கிட்ட பொறுமையா சொல்லி புரிய வச்சு அவருடைய மைண்டை மாத்துறேன். சரி நோவா, உன்னை நம்பி நான் உனக்கு கொடுக்குறேன், நீ பார்த்து பேசிட்டு ரொம்பவும் நன்றி மேஜிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு உன்னோட பக்கம் சொல்லும் போது அவர் உன்னோட பக்கம் அந்த லெட்டரை வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து சைகையில சொல்ல இது எடுத்துன்னு போய் கொடுக்க சொல்லி அவன் உன்னோட பக்கம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து பின்னாடி அந்த லெட்டர் எல்லாம் எதுவும் பார்க்காம ஃபர்ஸ்ட் மாதிரியே வருவான்னு பார்த்தா இந்த முறை என்னடா லெட்டர் தொட்டு ஓபன் பண்ணி பாத்துருவான். அவன் கண் கூட பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பலான்னு ட்ரை பண்ணுவான். ஹீரோ இந்த விஷயத்தை நோட் பண்ணிடுவான். இவனுக்கு படிக்க தெரியாது, பேச வராது அப்படின்னு எதுவும் கேட்காதுன்னு சொன்னாங்க. இவனடா நான் அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறானேன்னு சொல்லிட்டு சந்தேகத்துல ஹீரோ அவனை பிடிச்சி அடிச்சிருவான். என்னாச்சு நோவா, ஏன் இப்படி பண்ற? இல்ல நம்மளுடைய அந்த அபிஷியலான லெட்டரை வந்து அவன் கண் கூட பார்த்துட்டான், அதை நான் பார்த்தேன், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். உடனே அவன் அந்த இடத்த விட்டு ஓடுவான், இது எப்படியாச்சும் போயிட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு. ஆனா டக்குன்னு பார்த்தா ஹீரோ லிவியை தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவனை அப்படி லாக் பண்ணிடுவான். மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் க்ரூஸ் என்ன இந்த காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாத்தி அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கத்த. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் உள்ள வந்த உடனே என்னாச்சு மேஜிஸ்ட்ரி, இந்த ஆள் என்னுடைய அபிஷியலான லெட்டரை படிச்சிருக்கான், இது எவ்வளவு பெரிய துரோகம் பண்றதுக்கான செயல் தெரியுமா, நீ தானே இவனை வச்ச வேலைக்கு, இவன் இப்படி பண்ணா அப்படின்னு அவரை பிடிச்சி உன பக்கம் கேள்வி கேட்கல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அந்த இடத்துல எனக்கு எதுவும் தெரியாது மேஜிஸ்ட்ரி, இவன் என்கிட்ட அப்படிதான் சொல்லி வந்தான், ஆனா என்னையே இவன் இப்படி ஏமாத்தோன்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கேன், எனக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனா ஹீரோ உன்னோட பக்கம் வந்து அவனை பார்க்கும்போது மேஜிஸ்ட்ரியும் நோவா இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். மேஜிஸ்ட்ரி இப்போதைக்கு அந்த க்ரூஸோடைய அசிஸ்டண்டா இருந்தவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து க்ரூஸுக்கான தண்டனை அவனுடைய 2 மாச சம்பளத்தை கட் பண்ணிடுங்க. ஏன் இப்படி பண்ற? ஏன்னா அவன் பண்ண தண்டனை என்னடானா நம்மளுடைய அபிஷியலான லெட்டர் படிச்சனால அவனுக்கு சிறை தண்டனை தான். எம்பரருக்கு எதிராக பெரிய தப்பு பண்ணிருக்கான். இம்பீரியல் கோர்ட் மூலமா அவனை விசாரணை பண்ணி ஆகணும். ஆனா க்ரூஸை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே பெருசா தெரியல. இவன் கூட இருந்தா அவன் நல்லாவே ஏமாத்திருக்கா இத்தனை நாள் வரைக்கும். அதனால அவன் அப்பாவின்றது இதுல தெரிய வருது. பட் இருந்தாலும் இவனாலதான் இவன் இப்படியாப்பட்ட வேலை பண்ணதுனால இவனுக்கான சின்ன பனிஷ்மெண்ட்டை இது கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் மேஜிஸ்ட்ரியும் பரவாயில்ல நல்ல விஷயத்தை தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் உன்ன பக்கம் பாராட்டுறதுல க்ரூஸ் இன்னொரு பக்கம் ரொம்ப நன்றி வைஸ் பிரின்ஸ் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். ஆனா ஒரு பக்கம் ஹீரோ யோசிக்கிறான், கண்டிப்பா இந்த பயவுல ஆல்பர்ட்டோடைய ஆளா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா மத்த பிரின்ஸ்ல யாராச்சோடைய ஆளா கண்டிப்பா ஒருத்தனையும் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அங்கிள் உன்ன பக்கம் ஹீரோவை பாராட்டுறாரு, பரவாயில்லையே இவர் ரொம்ப நீ சொன்னது போலியே தான் இருக்கான், அதுதான் உண்மைங்க அப்படின்னு மேஜிஸ்ட்ரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம மேஜிஸ்ட்ரி நைட் டைம்ல வெளியே வந்துட்டு இருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வருவாரு. அப்புறம் அவரே கேட்பாரு, மேஜிஸ்ட்ரி நம்மளுடைய நோவா வந்து உங்களுடைய அங்கிளுடைய கிராண்ட் டாட்டரா இருக்க உங்களுக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன், அது உண்மைதான், பட் இன்னும் கன்ஃபார்மா நான் சொல்லல யாருக்கிட்டையும், அதனால இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம சில பல முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நோவா தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வளர்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய லெவியத்தானை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. உனக்கு நல்லாவே தெரியல லெவியத்தானை பத்தி? எனக்கு தெரியும் மேஜிஸ்ட்ரி, அந்த 4 சாகாஸோடைய ஃபெமிலியர்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் பழங்கால கதைகளாச்சு, அது உண்மைதான். ஏன்னா நானே ஒரு டைம்ல அதை பார்த்து வியந்தேன் அவங்ககிட்ட, அவ இன்னும் வளர வளர என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்க போறானோ தெரியலன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரியும் சொல்றாரு. மறுநாளே பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி இப்போ க்ரோன் பிரின்ஸா இருக்கலாம் ஆல்பர்ட் பார்க்க போயிட்டு இருக்கான். போற வேலையை ஷெர்லியும் வைஸ் பிரின்ஸ் நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற போல தயாரா இருப்பேன். எங்க பாரு ஷெர்லி, இந்த மாதிரிலாம் எங்க போறோம்லாம் என்கிட்ட டேரக்டா கேட்க கூடாது, எங்க போறோமோ நீ அங்க அம்முன்னு வரணும், உன்னுடைய வேலை காடி பண்றது. ஏன்னா மன்னிச்சிருங்க, அது கேட்டதுக்கான ரீசன் உங்களுக்கு ஏற்ற போல நான் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு தற்காத்துப்பேன், அதுக்காக அதுவும் இல்லாம தயாரா இருப்பேன். அதுவா என்னுடைய க்ரோன் பிரின்ஸா இருக்கிற என் பிரதர் ஆல்பர்ட்டை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம், அவன் பெரியது தப்புகளை பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய பதவியை பறிக்க தான் நான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்ன உடனே அவன் ஷாக் ஆயிடுவா. அங்க போனா என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ல அந்த பொண்ணு ஒரு பக்கம் தன்னுடைய பிசினஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான், அவருடைய எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அந்த சாகனுடைய பேக்ரவுண்ட்லயே பார்த்தா ஒரு பக்கம் ஹீரோ ஆல்பர்ட்டை பார்க்க போக ஆல்பர்ட்டும் என்னடா ஒரு வழக்கமா எப்பவுமே வர மாட்டேன், ரேரா வந்திருக்க என்ன பார்க்க? அதுவா அண்ணா, உங்களுடைய கார்டன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க, சரி அந்த அழகை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ நீயும் அதை கேள்விப்பட்டியா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணி வச்சிருக்கேன், வா வா உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டணும் பார்க்க ஷெர்லியை உன்னொரு பக்கம் கேட்டுக்கு வெளியே நிக்க வச்சிட்டு சொல்லுவான், நீ மேன்ஷன் வெளியே எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே பிரின்ஸ். ஹீரோவும் கண்டிப்பா ஆள் இல்லாத இடத்துல தான் என் அண்ணனுடைய க்ரௌன் பிரின்ஸ்ன்ற அந்த பதவி பறிக்கப்பட்டதுன்றது நான் தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். அப்புறமா அந்த கார்டன் இருக்கிற பகுதிக்கு போனா அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஹீரோ பாராட்டிட்டு இருக்க ஆல்பர்ட் பார்த்தா டேரக்டா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாரு, நீ இங்க வந்ததுக்கான ரீசன் என்னன்றது சொல்லிடு நோவா, எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பேச பேச அவர்
நார்மலா தான் பேசுவாரு. ஆனா ஹீரோ ஒரு இடத்துல அவங்க மேஜிஸ்ட்ரி சொன்ன விஷயத்த வந்து இந்த இடத்துல ஓப்பனா சொல்றதுல அவன் கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாக ஆரம்பிப்பான் பாருங்க. உனக்கு எந்த அளவுக்கு இதுல பத்தி நல்லாவே தெரியும். இல்ல என் கண்ணு முன்னாடி தான் பேசினாங்க, பட் இருந்தாலும் அது கன்ஃபார்மா உங்களுக்கு சொல்லப்படல. சோ நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க, பட் இருந்தாலும் நீங்க இன்னமும் ஸ்டில் பிரின்ஸ் தான் அப்படின்னு அவருக்கு பக்குவமா சொல்றதுல அவனுக்குள்ளன்றது அந்த கோபம் அப்படியே தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெளியே பெருசா காமிச்சிக்கலாம அது ஹீரோ அவங்க கிட்ட வேற விதமா சொல்லி புரிய வைக்கிறான். அவங்க அப்பா ரெகுலரா போக வேண்டிய ஒரு சம்மர் சீசனுக்கான ஒரு பகுதியில அவருக்கு இந்த வருஷம் போக முடியாதனால அந்த கிரௌன் பிரின்ஸ்ன்ற பதவியை விட்டுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவருடைய அப்பாவுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு வரணும்னு சொல்றதுல அவன் கடுப்பாயிடுவான். சரி நோபா, நீ சொன்ன செய்திக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு அவன் கடுப்புல அந்த விட்டு கிளம்ப ஹீரோ ஒன்னொரு பக்கம் இந்த பாட்டு பாடுற பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளும் ஒன்னொரு பக்கம் ஹீரோவை பார்க்க வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்கேன். அவளும் இன்னைக்கு நான் பாட்டு பாடினது எப்படி இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா பாடினேன் அப்படின்னு அவளை பாராட்ட அந்த வேலையை அவ கண்டினியூஸா அந்த இடத்துல சிறப்பா பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான ஒரு வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. கிரௌன் பிரின்ஸா இருக்கிறவன் அவனுடைய பதவியை விட்டுட்டு ஆல்பர்ட் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கான். எல்லாரும் அவங்களுடைய சகஜமான வேலையை பார்த்துட்டு இருக்க ஹீரோ அவன் ரூம்ல இருக்கும்போது சோய் அங்க வந்துட்டு இது லேட் டைம்ல நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணது என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்களை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வந்து ஒலிவியா கோயில். இந்த பேர் நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, கண்டிப்பா முக்கியமான ஆளா தான் இருக்கணும் சொல்லிட்டு ஹீரோ அவளை வர இருக்க அங்க வந்து ஒரு மேடு தான் அவன். ஹீரோவும் இந்த டைம்ல உனக்கு நம்ம இங்க வேலை, ஹீரோக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுவா பாருங்க. அவ செகண்ட் பிரின்ஸா இருக்கிற ஆல்பர்ட் கிரௌன் பிரின்ஸ் தற்காலிகமா இந்த இடத்துல உங்களுக்காக வேலை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. வந்தவ சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். இங்க பாருங்க வைஸ் பிரின்ஸ், செகண்ட் பிரின்ஸா இருக்கிற ஆல்பர்ட் அவர் ஒரே நைட்ல ஒரு மிகப்பெரிய பிளான போட்டு பெரிய ஒரு படியவே ரெடியா வச்சிட்டு இருக்காரு. இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரியோடைய சிம்மாசனத்தை அடையறதுக்காக அவர் ரெடியா இருக்காரு அப்படின்னு அவ அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட், அதுல எப்படி இருக்குன்றத முழுமையா பார்த்துருவோம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.